ஈரான் போர் மற்றும் அமெரிக்காவின் தலையீடு காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலையில் பெரிய மாற்றம் ஏற்பட்டு வருகிறது. நேற்று சரிவு சந்தித்த பிரண்ட் கச்சா எண்ணெய் விலை இன்று மீண்டும் ஒரு பேரல் $100க்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே பேச்சுவார்த்தை நடப்பதாக வெளியான முரண்பட்ட தகவலே இதற்கு முக்கிய காரணமாகும். ட்ரம்பின் தாக்குதலை 5 நாட்கள் நிறுத்துவதாக கூறியதால் $10 வரை சரிந்த கச்சா எண்ணெய் விலை சட்டென்று தற்போது ஒரு பேரல் $100க்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது. கடந்த பிப்ரவரி 28 அன்று ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் தாக்குதல் நடத்தியது. அதன் பிறகுதான் போர் மூண்டது. இதற்கு பதிலடியாக ஈரான் உலகிலே மிக முக்கியமான கடல் வழி பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியை மொத்தமாக முடக்கியது. உலகின் 20% கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு இந்த பாதை வழியாகத்தான் செல்கிறது. இது அடைக்கப்பட்டுள்ளதால் உலகெங்கும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டு விலை விண்ணை தொட ஆரம்பித்தது. விஜயகாந்த் நடித்த ரமணா படத்தில் போலீஸ்காரர் கதாபாத்திரம் போல் யோசித்துத்தான் ஈரான் இதனை செய்தது. அதாவது இங்கு அடிச்சா அங்க வலிக்கும் என்பதை உணர்ந்து செய்தது. இதனை சற்றும் எதிர்பார்க்காத உலக நாடுகள் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் முற்றிலுமாக கைவிட்டன. ஒழுங்காக போரை நிறுத்தி பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறு அழுத்தம் கொடுத்தது. இதனால் கடந்த சனிக்கிழமை அன்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு கடுமையான எச்சரிக்கை விடுத்தார். 48 மணி நேரத்திற்குள் ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்காவிடில் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் தரமட்டமாக்கப்படும் எனவும் அறிவித்தார். இதற்கு போட்டியாக ஈரானும் பதிலடி கொடுப்போம் என்று கூறியது. அரபு நாடுகளில் கடல்நீரை குடிநீராக்கும் திட்டத்தை காலி செய்வோம் என்றும் அமெரிக்க நிலையையும் இஸ்ரேலையும் கடுமையாக தாக்குவோம் எனவும் மிரட்டியது. இந்த நேரடி மிரட்டல்களால் பயந்து போன உலக சந்தையில் பிரண்ட் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரல் $113 வரை எகிரியது. இதனிடையே நேற்று நிலைமை தலைகீழாக மாறியுள்ளது. ஈரானுடன் ஒரு முழுமையான மற்றும் ஒட்டுமொத்த தீர்வு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறி தாக்குதலுக்கு நிறுத்தி வைப்பதாகவும் ட்ரம்ப் அறிவித்தார். இதனால் போர் பதட்டம் தணிந்து எண்ணெய் விலை ஒரே நாளில் 10% வரை மேலும் சரிந்தது. ஆனால் இன்று நிலைமை மீண்டும் சிக்கலானது. ட்ரம்ப் சொன்ன பேச்சுவார்த்தை தகவலை ஈரான் முற்றிலுமாக மறுத்தது. அமெரிக்காவுடன் நாங்கள் பேசவே இல்லை, அவர்கள் சந்தையை ஏமாற்றுகிறார்கள் என்று ஈரான் கூறியது. அதாவது கச்சா எண்ணெய் விலையை குறைக்கவே இதனை ராஜதந்திரமாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் செய்கிறார் என்றும் ஈரான் கண்டுபிடித்தது. இந்த குழப்பமான தகவல்களால் சந்தை மீண்டும் சூடானது. எண்ணெய் விலை 4% உயர்ந்து $104 எட்டியது. பின்னர் வர்த்தகத்தின் இறுதியில் $102 அளவில் நிலைபெற்றது. எண்ணெய் இறக்குமதியை அதிகம் நம்பியிருக்கும் ஜப்பான், ஹாங்காங் மற்றும் தென்கொரியா போன்ற ஆசிய நாடுகளின் பங்கு சந்தைகள் திங்களன்று சரிந்தாலும் செவ்வாயன்று ஓரளவுக்கு மீண்டெழுந்து 0.2% முதல் 2.2% வரை உயர்வை கண்டன. பொருளாதாரம் பழைய நிலைமையை திரும்ப வேண்டுமென்றால் அமெரிக்க ஈரான் இடையே பேச்சுவார்த்தை நடப்பது மிக மிக அவசியமாகும். ஏனெனில் கச்சா எண்ணெய் விலை குறைந்தால்தான் இந்தியா, ஜப்பான், சீனா, ஹாங்காங் மற்றும் தென்கொரியா போன்ற நாடுகள் விலைவாசி உயர்வில் இருந்து தப்பிக்க முடியும். பேச்சுவார்த்தை சுமூகமானால் மட்டுமே ஹார்முஸ் ஜலசந்தி திறக்கப்படும். அப்போதுதான் பெட்ரோல், டீசல் விலை குறையும். ஏற்கனவே சீனா போன்ற நாடுகள் மக்கள் மீதான சுமையை குறைக்க எரிபொருள் விலை உயர்வை தள்ளி வைத்துள்ளது. அமெரிக்கா தன் தடைகளை தற்காலிகமாக நீக்கியுள்ளது. பேச்சுவார்த்தை மூலம் போர் நிறுத்தப்பட்டால் மட்டுமே சர்வதேச சந்தைகளில் நிலவும் இந்த நிச்சயமற்ற தன்மை முடிவுக்கு வரும்.